இருக்கிறதை இல்லாதவைகளைப் போலவும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போலவும் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரவெல்லாம் காத்தவர் ஒரு புதிய நாளை தந்தார். அந்த புதிய நாளிலும் சீக்கிரமாக எழுந்து அவருடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இந்த நாள் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29, 30, 31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29, 30 மற்றும் 31 வசனங்களை நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களோ, அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான பலனை இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் அதிகாலையில் அப்படி சமூகத்தில் வருவது பெரிய கிருபை. அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இளைப்படையாத, சோர்ந்து போகாத உன்னதமான அபிஷேகத்தை நம்மை வைத்து வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை தந்தீர் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் இப்படி சமூகத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு நீர் இரக்கம் பாராட்டினீர் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்படி கிருபையை அளவில்லாமல் நீர் கொடுத்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில போராட்டங்கள் நிமித்தம் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் சோர்வுகள், பலவீனங்கள், தடுமாற்றங்கள், கலக்கங்கள், துக்கத்தை எடுத்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் திருப்தியினாலும் நிறைவினாலும் பூர்ணத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நீர் காலை ஆராதனைகள் செய்த அநேக நன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் சுகம் பெற்றார்கள், அநேகர் விடுதலைப்பட்டார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே புது வழிகளை திறந்து கொடுத்தேன். நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு பதில் தருவதற்காய் உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இப்போது பாடலை பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை அடைவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலையும் கூட தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்வதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைகளை நினைத்து நாம் அவரை மகிழ்ச்சியோடு கூட காலை நேரத்தில் உற்சாகத்தோடு கூட பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். நன்றி. ஸ்தோத்திரம். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார்.
இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். எல்லாருமா இந்த காலை நேரத்தில் சொல்லலாமா? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். உலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன், அல்லேலூயா. நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன்.
வாழ்வை ஆடிப்பாடி துதித்திடுவே. என்னை தேடி இயேசு வந்தார். ஆமே எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன். மீண்டுமாய் மீண்டுமாய் பாடலாமா? சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமான். இந்த காலை நேரத்தில் எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், எல்லா அனாரோக்கியங்கள் அவருடைய காயங்களால சுகம் உண்டாகிறது. சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். ஆமென். அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ, பரிசுத்தனும் புனிதனுமாய் ஆமென் அவர் திருமுன் வாழ. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். பழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன்.
அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கு, ஆமென், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டால், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டால், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். காலை நேற்று சொல்லலாமா? ஆனந்தமே, ஆமென். பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர்
சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு எல்லாரும் சொல்லலாமா? அதை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக ஆமே யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. வானமும் பூமியும் மாறிடினோ வல்லவர் வாக்குதான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடின் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை சந்திப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணீர் கவலை அங்கு இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும் வாஞ்சை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம்.
துதிப்போம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடும். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அல்லேலூயா, 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 ஆமென். இம்பட்டுமாய் நடத்தின எங்கள் எபினேசர் இனியும் தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த நாளிலேயும் கூட தேவ ஜனங்களாய் இருக்கிற எங்களோடு கூட நீங்க பேசுகிறதை ஆண்டவரை கேட்பதற்கு ஆண்டவரே நல்ல இருதயத்தை எங்களுக்கு காதுகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால், இரக்கத்தினால், தயவினால் உங்களை காணும்படிக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் முடிவு பரிந்த நம்மை நடத்துவதற்கு நல்லவராய் இருக்கிறார். நன்றி. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு ஜீவனுள்ள ஒரு நாளை கூட்டி சேர்த்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்தின உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களோடு கூட பேசும்
உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த காரியத்தை செய்வதற்கு அந்த வார்த்தைக்கு நாங்கள் பயந்து நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல கிருபைகளை கர்த்தர் காலை வேளையிலே கட்டளையிடுங்க. தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசப்பாவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட காலங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே வேதாகமத்தில் காணப்படுகிற அநேக காலங்களை குறித்தும் அந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். காலங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் நாம் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? நாம் அந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழ்கிற நாட்கள், இனி வருகிற நாட்கள் எப்படிப்பட்ட காலங்கள்? காலத்தை ஏன் நிதானிக்க முடியவில்லை? இப்படி நிறைய தலைப்பில் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் நம்ம பார்க்கும்போது ஓரளவு அந்த சப்ஜெக்டில் நம்ம தேறி வருவதற்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவரால் நான் நடத்தப்பட்டபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். வேத வசனத்தை விளக்கி காட்டுவார். இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். கர்த்தருடைய வருகைக்கு இந்த வசனம் நம்மை ஆயத்தமாக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காய் அவருக்கு நன்றி. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சில ஃபவுண்டேஷனை நான் போட்டுட்டு ஒரு 5 நிமிடங்கள் நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டேன்னா அதன் பிறகு தொடர்ந்து நீங்கள் தியானிக்கும் போது அந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப நல்லா விளங்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? காலம் சமீபமாய் இருக்கிறது. அதே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற தேவ ரகசியம் நிறைவேறும் என்று தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஒன்று, காலம் சமீபமாய் இருக்கிறது. 2வது, இனி காலம் செல்லாது. பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஞானி எழுதுகிறார். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள், மீன்கள், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுப்புத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியாய் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். இதில் வருகிற காலம் 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 என்கிற வார்த்தை மட்டும் நீங்கள் நல்லா என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இங்கே தன் காலத்தை மனுஷன் அறியான், காலம் சமீபமாய் இருக்கிறது, இனி காலம் செல்லாது. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பேசிக்காய் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இனி வருகிற காலம் எப்படியா இருக்கும்? நம்ம வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? இனி வருகிற காலங்களை நம்ம எப்படி நிதானிக்க முடியும்? இப்படி அநேக தலைப்புகளிலே வேதத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பு நமக்கு மட்டும்தான் அந்த காலங்கள் தெரியவில்லை. ஆனால் ஒரு சில காரியங்களுக்கு அந்த காலங்களை அறிகிற அறிவை கர்த்தர் வேதாகமத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதையும் காட்டிவிட்டு சரியான ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்த நான் பிரயாசப்படுகிறேன். நமக்கு இனி காலம் செல்லாது என்று சொன்னார், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார், தன் காலத்தை மனுஷன் அறியவில்லை என்று சொன்னார். இது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட மற்ற சிருஷ்டிகள் காலத்தை அறிந்து கொள்ளுகிற காரியத்தை நான் காட்டி தருகிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன் அணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். எதற்கு உணர்வில்லை? காலத்தை நிதானிக்கக்கூடிய உணர்வில்லை. பின்னாடி சப்ஜெக்டை தொடரும்போது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அப்போ மாடுக்கு தெரியும் தன்னுடைய எஜமான் யார் என்று தெரியும், கழுதைக்கு தெரியும் தன்னுடைய ஆண்டவனின் முன்னணை என்று சொல்வார்கள் தெரியும். ஆனால் என் ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களோ அறிவில்லாமையிலும் உணர்வில்லாமையிலும் இருக்கிறார்கள், இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். ரைட்.
எரேமியா 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். இதை புரிந்து கொண்டீர்களானால் மாத்திரம்தான் காலத்தை நாம் நிதானிக்க முடியும். எரேமியா எழுதுகிறார், ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இங்கே எரேமியா எழுதுகிறார், ஆகாயத்தில் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட பறவைகள், நாரைகள், காட்டுப்புறா, கொக்கு, தகைவலான் குருவி எல்லாமே அதனுடைய காலத்தை அறிகிறது. ஆனால் என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நீங்களும் நானும் தான். கர்த்தரின் நியாயத்தை என்ன செய்ய அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்கிறார். ஓகே, மத்தேயுல 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்ளுதல் காட்டி தந்து நான் காலங்களுக்கு போகிறேன். உதயமாகிறது, செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களையும் நிதானிக்க உங்களால் கூடாதா? இதெல்லாம் பேசிக்கான ஒரு காரியங்கள். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது நமக்காகத்தான். இன்னைக்கு அடிக்கிற காற்று, இன்னைக்கு அடிக்கிற மழை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்களே மாயக்காரரே அப்படின்றாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்யாத மாதிரி நடிக்கிறது தான் மாயக்காரன்ற வார்த்தைக்கு அர்த்தம். வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரிகிறதே, காலங்களையும் காலத்தினுடைய அடையாளம் நிதானிக்க உங்களால் கூடாதா என்று கேட்கிறார். இன்னொரு காரியத்தை பிரசங்கின் புத்தகத்தில் வாசித்து காட்டுகிறேன். 8ஆம் அதிகாரம் 5-6. பிரசங்கின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 5-6 பிரசங்கி சொல்லுகிறார், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. எல்லா காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு. 8ஆம் அதிகாரம் இன்னும் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலங்கள் எல்லாம் குறித்து அழகாக எழுதியிருக்கிறாரு, எது எதுக்கெல்லாம் காலம் இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதுதான் ஃபவுண்டேஷன். அப்போ காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாம், காலத்தை நாம் நிதானிக்க வேண்டுமாம், அந்த காரியத்தினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனி காலம் செல்லாது, இனி காலம் சமீபமாய் இருக்கிறது. மனுஷன் தன் காலத்தை அறிய முடியாமல் என்ன செய்கிறான், ஞானம் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அழகாக என்ன செய்கிறார், முடிச்சுட்டு மெயின் சப்ஜெக்டுக்கு வருகிறார். நாம் எப்படிப்பட்ட காலங்களில் இப்பொழுது வாழ்கிறோம், காலங்கள் எப்படி இருந்தது, இதை ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் சில காரியங்களை உங்கள் உள்ளத்தில் போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரே பேசுகிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 1, முதலாவது காரியம், காலத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முதலாவது காரியம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமை உள்ள காலம், மனுஷ மரத்தையும் மண்ணையும் அந்த விக்கிரகத்தினுடைய காரியங்கள், பறவைகள், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் தெய்வமாய் கும்பிட்டு கொண்டிருந்த நாட்கள். அவனுக்கு அறியாமை, அவனுக்கு புத்தி இல்லை, அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியல. பயந்து பயந்து அதையெல்லாம் பார்த்து தெய்வமாய் கும்பிட்ட காலங்கள், அறியாமை உள்ள காலங்களை தேவன் என்ன செஞ்சாரா, காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இடுகிறார். ரிக்வெஸ்ட் பண்ணல, கட்டளை இடுகிறார். எங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம மேல் என்ன செய்கிறாராம், கட்டளை இடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முன்னாடி எப்படி இருந்தோம் என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் காட்டி தந்துவிட்டு இப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டித்தர நான் பிரயாசப்படுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்திலே, அதான் அறியாமை உள்ள காலம், நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரம் என்றால் இருட்டு, பாவம், குடி, வெறி, மனம் போன வாழ்க்கை, இதிலெல்லாம் வாழ்ந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அது ரெண்டுத்தையும் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கற்றுக்கொள்ளணும். அப்போ ஒரு காலத்தில் நம்ம அறியாமை உள்ளவர்களாய் வாழ்ந்தோம், ஒரு காலத்தில் முற்காலத்தில் நம்ம அந்தகாரமாய் வாழ்ந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம்.
அது ரொம்ப அழகாய் அவர் என்ன செய்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் பாருங்க. அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2:3 வாசிக்கிறேன். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2:3. அவைகளிலே முற்காலத்திலே நீங்கள் இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் என்ன செஞ்சீங்க, நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே, அதான் ஆதிக்காலம், ஆரம்ப காலம், அறியாமை உள்ள காலம், நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் நமது மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். எப்படி இருந்தோம், எப்படி மாற்றப்பட்டோம், எப்படி யாரால் மாற்றப்பட்டோம், அதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அறியாமை உள்ள காலங்கள், முற்காலங்கள், அந்தகாரத்தின் காலங்கள், மாமிசத்தை விரும்பின காரியங்கள், மாமிச இச்சையின்படி நடந்த காரியங்கள், நம்ம மனசு எதெல்லாம் விரும்புச்சோ அதையெல்லாம் என்ன செஞ்சோம், செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஆனால் இப்பொழுது என்ன செய்யறாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யணுமா, மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை பார்த்து என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். காலங்கள் என்கிற சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்படிலாம் இருந்தோம். ஓகே, எல்லாருமே இப்படிதான் இருந்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை ஏகமாய் இழந்து போனார்கள் என்று ரோமர் எழுதுகிறார் 3ஆம் அதிகாரத்தில். ஓகே, ஆனால் இப்போ நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா, பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு இருக்கிறோமா, பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறோமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமா, பரிசுத்த ஆவியாகிய வரங்கள், பரிசுத்த ஆவியாவுடைய கிரியைகள், பரிசுத்த ஆவியின் மூலமாய் நடக்கிற கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறோமா, சீக்கிரமாய் மத்தியாயத்தில் வெளிப்பட போகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா. அதை தான் காலங்களை பிரிக்கும் போது அழகாய் சொல்லுகிறார். ஓகே, அப்படியெல்லாம் இருந்தீங்க, ஆனால் இப்போ இப்படி இருக்க வேண்டும் என்று உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் காலம் செல்லாது, ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது, ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு. ஆனால் மனுஷன் தன்னுடைய நாட்களையும் காலங்களையும் அறியாதபடிக்கு அவன் ஞானமற்றவனாய் இருக்கிறான் என்பதைத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு அறியாமை உள்ள காலங்கள், நம்பர் பாயிண்ட் 1ல் ஷார்ட்டாக சொன்னால், அறியாமை உள்ள காலங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். அறியாமை உள்ள காலங்கள் மனம் திரும்ப வேண்டிய காலம் என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்பர் 2, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். நம்பர் 1, அறியாமை உள்ள காலங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார். 2வது, அனுக்கிரக காலம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2 காரியம். நல்ல இருதயத்தில் என்ன செய்யுங்க, இந்த காலத்தை நிதானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அனுக்கிரக காலம் அப்படின்னா என்ன அர்த்தம், சாதகமான காலம், ஃபேவரபுளான காலம்னு அர்த்தம். நல்ல சாதகமான காலம். இப்போவே நம்ம கஷ்டப்படுறோமே, இப்பயே நம்ம போராடுறோமே, இப்பயே நம்ம வேதனைப்படுறோமே, இப்பவே தத்தளிக்கிறோமே, தடுமாறி கொண்டு இருக்கிறோமே, தடமாறி கொண்டு இருக்கிறோமே. அதை தான் சொல்றாரு, அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்தேன், நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேனே. அப்போ எது அப்படிப்பட்ட காலம், இதுவே அனுக்கிரக காலம், நல்ல ஃபேவரபுளான காலம். இப்பொழுதே என்ன செய்யப்பட்டிருக்குது, அது ஒரு ரட்சிப்பின் நாளாய் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஏசாயா ஒரு அழகான வார்த்தை அங்கு எழுதுகிறார். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. அனுக்கிரக காலம், ஃபேவரபுளான காலம், ஜெபிக்கிறோம், நமக்கு அவர் என்ன செய்தார், செவி கொடுத்தார். இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தார். நேர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடந்த இடங்களை என்ன செய்யுங்க, சுதந்திரிக்கப்படணும்னு சொல்லி தொடர்ந்து எழுதுகிறார். அப்போ இப்படிப்பட்ட காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. எரேமியா இதை காட்டில் இன்னொரு காரியத்தை ரொம்ப அழகாக எழுதுகிறார். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா
12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு கூட சேர்ந்து எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? காலத்தினுடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான அருமையான வார்த்தை. நீ காலாட்படை நடந்து ஓடிக்கொண்டிருக்கிற, நீ இழைச்சிட்டு இருக்கிற, எப்படிப்பா குதிரைகளோடு கூட ஓடுவாய்? அந்த குதிரை எவ்வளவு ஸ்பீடா ஓடும், எப்படி ஓடுவாய்? நல்ல சமாதானமுள்ள தேசம், சமாதானமுள்ள சூழ்நிலை, சமாதானமுள்ள காலம், இதுல நீ எதாகிலும் அடைக்கலம், ஏதாகிலும் ஒரு சோர்சஸ் கிடைக்கும் என்று தேடுவாயானால், யோர்தான் என்பது மரணம், போராட்டம், ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் பின்னாடி வருகிறது. அதெல்லாம் அப்படிப்பட்ட காலம் வரும்போது நீ என்ன செய்வாய் என்று எரேமியா கேட்கிறார். இன்றைக்கு 2 காலங்களை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். ஒன்று, அறியாமை உள்ள காலம். நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னு தோணுச்சோ அப்படியெல்லாம் வாழ்ந்தோம் எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்பணும், தங்கிட்ட வரணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஆயத்தமாகணும், தகுதியாகணும், அப்படி வருகையில காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசையாய் நம்ம மேல பாரமாய் எப்படியெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்து தன்னெண்ணில் அழைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறார். 2வது காலம் அனுக்கிரகமான காலம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை தேவ ஜனங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு, ஓகே, கர்த்தருடைய கிருபை, உங்களுடைய பிரயாசங்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியாயத்தில் வந்தா, நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை மத்தியாயத்திலே இயேசுவை காணும்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற நிச்சயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை கைவிடப்படுவோமானால் நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் இருக்கும் என்பதை நிதானிச்சு கூட பார்க்க முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் நீங்களும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்த போகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய அந்த கிருபையினால் ஆண்டவரே, அறியாமை உள்ள காலங்களிலே ஆண்டவரே நான் எப்படியோ வாழ்ந்த, நீங்களும் கண்டு காணாமல் என்ன செஞ்சீங்க, இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எப்படியெல்லாம் யார் மூலமாக இல்லாமலாம் சத்தியம் என்ன செய்கிறது, அறிவிக்கப்படுது. எங்கே திரும்பினாலும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் பிரசங்கமும் அதுதான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த போது ஃபர்ஸ்ட் பிரசங்கம் அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்பொழுதே அப்படி சமீபமாக இருந்தால் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை காட்டி தருகிறேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அறிந்து நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதனால காலங்கள் என்கிற சப்ஜெக்ட்ல தியானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய கண்களை திறந்து அடி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இருந்த சூழ்நிலையோட வெரி ஃபாஸ்ட், வெரி நியர். ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு இல்லாமல் போயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விதத்தில் பார்த்தா பிஸி, வெரி வெரி பிஸி. அந்த நாட்களில் இருந்தது போல் உட்கார்ந்து பைபிளை வாசிக்கணுமே, நல்லா ஜெபிக்கணுமே, உபவாசம் பண்ணணுமே, ஆலயத்துக்கு போகணுமே, கிட்டத்தட்ட வாரத்தில் 7 நாள் 4 நாள் 5 நாள் ஆலயத்தில் கிடப்போமே. இன்னைக்கு அதெல்லாம் போயிருச்சு. வாரத்தில் ஒரே ஒரு நாள் சண்டே 2 ஹவர்ஸ்க்கு மேலே இன்னைக்கு என்ன செய்ய முடியல, தேவ சமூகத்தில் உட்கார முடியல. அன்னைக்கெல்லாம் 4 ஹவர்ஸ் ஒரே ஆராதனை தான், 3.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ். அந்த ஊழியக்காரர் பார்த்து பரிசுத்தவான் முடிச்சாதான் வெளியே வர முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளார எத்தனை தடவை நம்ம டைம் பார்க்குறோம்? இதுதான் காலத்தினுடைய ஒரு கோலம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படியா இருக்கணும்? நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறியணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம எந்திரிக்கணும், நம்ம போகணும், இயேசுவே வாரும் என்று அழைக்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்க வேண்டிய நாம் அந்த காலத்தை நம்மளால் நிதானிக்க முடியல. ரட்சிப்பு ரொம்ப சமீபமாய் இருக்கிறது. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் அடிக்கடி சொல்லுவான், வாசற்படியில் நிற்கிறார்.
வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம். வாசற்படி நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 தட்டிக்கிட்டு இருக்கிறார். கதவை திறந்தா நம்ம கூட வருவார், நம்ம கூட போஜனம் பண்ணுவார், நம்ம கூட தங்குவார், நம்ம கூட உலாவுவார். அதுக்கு அவர் ஆசையாய் கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. கதவை இடிச்சிட்டு திறந்துட்டு உள்ள வருவதற்கு அவரால் முடியாமல் இல்லை. உங்களுக்கு எனக்கு விருப்பம் இருக்கா என்பதை பார்ப்பதற்காக, உங்களுக்கு எனக்கும் இயேசுவோடு கூட பேசுவதற்கு, பழகுவதற்கு, ஜெபிப்பதற்கு ஆசையாக இருக்கா? ஒரு கூட்டத்துக்கு ஆசை இருக்கு, ஆனால் சூழ்நிலை இல்லை. பரிதாபமான காரியம், இன்னொரு கூட்டத்துக்கு அந்த ஆசையே கிடையாது. குற்றப்படுத்த சொல்லலை, கடைசி நாட்களில் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்பதை காட்டி தருவதற்காக சொல்கிறேன். ஐயோ ஜெபிக்கணுமே, பைபிள் வாசிக்கணுமே அப்படின்ற ஆசை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு ஆசை கொண்ட ஒரு ஜனம் இருக்குது. ஆனால் அதுக்கு சூழ்நிலை இல்லை, வெரி டைட், ஏதேதோ ஒரு காரியங்கள், அதை சொல்ல சமயம் இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு அந்த ஆசையே கிடையாது. என்னைக்காவது வாழ்நாளில் 3 முறை, ஒருத்தர் சொல்கிறார் வாழ்நாளில் 3 முறை தாங்க சர்ச்சைக்கு போவோன்னு. எனக்கு புரியல என்னடா சொல்கிறாருன்னு சொல்லும்போது, குழந்தையா பிறந்தோன்னா குழந்தை பிரதிஷ்டைக்கு போவாங்களாம். 2வது திருமண காரியத்துக்கு போகும்போது சர்ச்சில் தானே போய் செய்வாங்களாம். 3வது இன்னொரு காரியம் காலை வேளையில் சொல்ல விரும்பலை. விளங்கிக்கிட்டீங்களா? அப்படிப்பட்டவங்களும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் இன்னைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். 2 காலங்களை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அறியாமை உள்ள காலங்கள், தெரியாத காலங்கள், புரியாத காலங்கள். ஆனால் அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? பொறுமையாக இருந்தார். சரி வந்துருவாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அனுக்கிரக காலம், சாதகமான காலம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி ஒரு நாட்கள் திரும்ப வராது. 40 வருஷத்துக்கு முன்னாடி, 42 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு அறியாத சூழ்நிலையில் பிறந்து ரோமன் கத்தோலிக்க சபையில் இயேசுவை பற்றி அறிந்து கேள்விப்பட்டு ஒரு சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நரகம் என்கிற ஒரு ஃபில்ம் அதை போட்டு காட்டிட்டுனாங்க. அந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊழியங்கள் இருந்துச்சு. அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு மரித்தால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? வேதாகமும் நல்லா தெரியும், ஸ்கூலில் படிக்கும் போதே படித்தாச்சு. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் மாதிரி. உள்ளத்தில் ரட்சிப்பெல்லாம் கிடையாது, பாவ மன்னிப்பெல்லாம் கிடையாது, மூலிகை ஞானஸ்தானம்லாம் வாங்கலை, பரிசுத்த ஆவியெல்லாம் பெறல. இயேசு ஒருவர் உண்டு, அவ்வளோதான். இயேசு ஒருவர் மட்டும்தான் என்று அன்றைக்கே தெரிந்து கொண்டேன். ஆனால் ரட்சிப்பெலாம் இல்லை. ஒரே ஒரு கேள்வி என்னை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டார். ஆண்டவர் பேசுகிறான்னு கூட எனக்கு அப்போல்லாம் தெரியாது. இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய் என்று கேட்டார். கலங்கின கண்களோடு கூட அன்றைக்கு வேதாகமத்தை எடுத்து 42 வருடங்களுக்கு மேல் என் ஆண்டவருக்காக வாழும்படிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பலவீனங்கள் அநேக காரியங்கள்லாம் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர், நெறிந்த நாணலை முறிக்காதுபடிக்கு, மங்கி எரிகிற திரி அணைக்காதுபடிக்கு மட்டும் என்னை காத்து அறியாமை உள்ள காரணங்கள் காணாதவர் போல் இருந்து இன்றைக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று பேதுரு எழுதுகிறார். பின்னாடி பார்க்க போகிறோம். 2வது நல்ல சாதகமான நாட்கள், நல்லா ஜெபிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஓரளவு எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி என் ஆண்டவரே ரட்சகர் என்று சொல்லி என் ஆண்டவர் இடத்துல கடந்து வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார். ஆதி நாட்களிலே முற்பிதாக்கள் கடந்து வருகிறார்கள் எகிப்தை விட்டு. ஆனால் இருதயத்தை கடினமாக்கினார்கள் என்று வேதத்தில் அநேக இடத்துல வாசிக்கிறோம். அந்த இருதய கடினத்தின் மீதம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. ஆனால் இன்றைக்கு எங்களிடத்தில் வருவாயா என்று சொல்லி இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவர் உங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். நீங்களும் நான் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்னொரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமா? எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இன்றையோடு கூட உன்னுடைய வாழ்நாளிலே ஒரு வாழ்நாள் முடியுமானால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் என்று கேட்கும்போது இருதயத்தில் கரத்தை வைத்தவர்களாய், ஆண்டவரே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, அந்த ரட்சிப்பை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2வது காரியமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? ஆண்டவரை இன்றைக்கே ரட்சணிய நாள், நான் ரட்சிக்கப்படவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் ஆயத்தம். ஆண்டவரை
இதோ இன்றைக்கு அனுகிரக காலம், உம்மிடத்திலே ஓடு வருவதற்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடுறீங்க. அந்த நாட்களை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறேன். ஒரு நாளில் காலத்தை குறித்து நிதானிக்க தெரியல, ஆனால் இன்னைக்கு காலத்தை குறித்து நிதானிக்கும்படிக்கு ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக எனக்கு காட்டி தந்திரே. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படித்தக்க நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்டு கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது கண்டிப்பாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எபிரேயர் புத்தகத்தில் ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். அதை காட்டி தந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எபிரேயர் எழுதுகிறார், ஏனெனில் சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தை, நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆவியானவர் காட்டின வசனம். வானம் பூமி உலகத்திற்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாம் மாறலாம், எழுத்து இந்த எழுத்தினுடைய ஒரு உறுப்பு கூட மாறாது என்று சொல்லி என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்டு. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலத்தான் உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 2000 வருஷமா சொல்றாங்க இயேசு வருகிறார்னு சொல்லி, இன்னும் வரலையே அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் புறஜாதி மனுஷர்கள் என்னை பார்த்து கேட்டாங்க, சார் இயேசு கிறிஸ்து வருகிறான்னு சொன்னாரே, அந்த நாட்கள் தானே சார் நிறைவேறிட்டு இருக்கு. இதுவும் உண்மை, என் காதால் கேட்டிருக்கிறேன். அப்போ பைபிள் எழுதப்பட்ட வசனம்லாம் உண்மை தானே சார்? அப்போ இயேசு சீக்கிரமாக வரப்போறாரா சார்? அவங்க கூட பயந்து நடுங்கி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நிர்விசாரத்தோடு கூட இன்னொரு ஜனங்கள் கேட்குது, 2000 வருஷம் சொல்லிட்டு தான் சார் இருக்கிறாங்க, நாங்களும் கேட்டுட்டு தான் சார் இருக்கிறோம், அவர் எங்கே சார் வந்த பாடு இல்லை. நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருந்தாலும் ஆயத்தமாய் இல்லாவிட்டாலும், தகுதியாய் இருந்தாலும் தகுதியாய் இல்லாவிட்டாலும், விசுவாசித்தாலும் விசுவாசிக்க விட்டாலும், ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியாயத்திலே சீக்கிரமாய் வரப்போகிறார். சந்திக்க ஆயத்தப்படுங்கள். உங்கள் கூட இருக்கிற ஜனங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே கூட காலங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற சப்ஜெக்டில் ஆண்டவரே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 காரியங்களை கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரை. அறியாமை உள்ள காலம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றீங்க ஆண்டவரை. அனுகிரக காலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்றீங்க ஆண்டவரை. அந்த 2 காரியத்தை பிரசங்கிச்சிட்டோம். அநேகர் கேட்டுட்டாங்க. அவங்க எப்படி கேட்டாங்களோ நீரே அறிவீர் ஆண்டவரை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த வசனம் ஒரு நாள் வெறும்பே திரும்பாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் எங்களை நியாயம் தீர்க்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி ஆண்டவரே நாங்கள் குற்றவாளிகளாய் காணப்படாதபடிக்கு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து அதற்கு பயந்து அதற்கு கீழ்ப்படைந்து உண்மையோடு உத்தமத்தோடு ஆயத்தத்தோடு தகுதியோடு கூட ஆண்டவரை உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் தாழ்மையோடு கூட உங்கள் முகத்தை நோக்கி பார்த்து கேட்கிறோம். மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்பட்டும். பாவங்களை அறிக்கையிட்டு விக்கிரக ஆராதனைகள் மற்ற மாமிசத்தின் கிரிகளை விட்டு நீதிக்கு கடந்து வரட்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கடந்து வரட்டும். சத்தியத்தையும் அறியட்டும். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை கற்றுக் கொடுக்க கர்த்தாவே, என் பரிசுத்த ஆவியானவர் நல்லவராய் இருப்பதற்காய் உமக்கு கோடா கோடி நன்றி. தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசப்பாவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஜெப குறிப்பு பதிவிட்டிருக்கிற உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேசத்தினுடைய சூழ்நிலைகள், குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், இது எல்லாமே மிக டஃப்பான ஒரு ஆங்கிளில் தான் போயிட்டுருக்கு. ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் என்ன செய்யறது பிரதர், அவர் பார்த்துக்கொள்வார். என்னுடைய காலங்களோ அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதம் 31:15 சொன்னவர் உங்களை என்னையும் பாதுகாத்துக் கொள்வார். ஜெப குறிப்புக்காக பாரத்தோடு ஜெபிப்போம்.
தனி ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள் எல்லாவற்றிலும் நீங்களும் பாரத்தோடு ஜெபிங்கள். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். கண்டிப்பாகவே ஒரு நாள் வரும், கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஜெப குறிப்பு பதிவிட்டு என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக சோத்திரம். படிப்பு காரியங்கள், எக்ஸாம் காரியங்கள், +2, 10th, ஆண்டவரே போர்டு எக்ஸாம்ஸ், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே டெட்டு, இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆண்டவரை எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் ஜெயம் கிடைத்து ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் என்னை மேன்மையாய் உயர்த்த மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2:6 சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை இந்த சத்தத்தை கேட்டு குடும்பத்தில் இன்றைக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஒருமனமும் ஆறுதலும் தேர்தலும் தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம். ஆண்டவரை குடும்பங்கள் குட்டி பரலோகமாய் மாறுவதாக, குடும்பங்கள் ஏதேன் தோட்டமாய் மாறுவதாக, தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்கும்படி மாறுவதாக, அதற்கு தடையான எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி போடுவீராக. ஆண்டவரை பிஸ்னஸ் செய்கிற மக்கள் உண்டு, திருமண காரியத்துக்காக ஜெபிக்க சொன்ன மக்கள் உண்டு, கடன் பாரத்துக்காக ஜெபிக்க சொன்ன மக்கள் உண்டு, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க சொன்ன மக்கள் உண்டு, டெலிவரிக்காக ஜெபிக்க சொன்ன மக்கள் உண்டு, வேலை காரியங்களுக்காக ஜெபிக்க சொன்ன மக்கள் உண்டு, டிரான்ஸ்ஃபர் காரியங்களுக்காக ஜெபிக்க சொன்ன மக்கள் உண்டு. கர்த்தாவே எல்லாவற்றுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீ ஜெபத்தை கேட்கிறவர், நீர் மாத்திரமே அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவரை நீர் மாத்திரமே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவரை உங்க முகத்தை நோக்கி தாழ்மையோடு கூட நாங்கள் பார்க்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக என் ஆண்டவர் இதற்கு விடை தர மாட்டாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்ற காலத்திலே நீர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் தாழ்மையோடு உங்க முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்துகிறோம். அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள் ஆண்டவரை கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டு பிரசங்கிக்கிறவர்களை மாத்திரமல்ல, நாங்களும் தகுதிப்பட்டு ஆயத்தப்பட்டு உம்மை சந்திக்க தைரியத்தோடு கூட கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கு மறவாது. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.